ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆந்திரா குத்தி வெங்காய கூரை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இந்த குத்தி வெங்காய கூரைனா இந்த வெங்காயனா கத்திரிக்காய், அது வந்து இந்த மாதிரி முழுசாக அப்படியே போட்டு செய்கிற ஒரு கிரேவி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆந்திரா டிஷ்ஷுங்க. இது ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஒரு வீட்லேயும் ரொம்ப அடிக்கடி செய்கிற ஒரு டிஷ்ஷு. இது வந்து கத்திரிக்காயில் செய்கிறது. அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரசாரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் ரைஸில் இல்லை ரோட்டீஸில் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 பங்காக நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போது கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு கப்பு வேர்க்கடலை வந்து நான் பச்சை வேர்க்கடலை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் தனியா, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா. நான் வந்து நீட் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா இதில் எள்ளு, ஒரு கைப்பிடி அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நம்ம போட்ட தனியா, அப்புறமா இந்த எள்ளு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். வேர்க்கடலையும் நல்லா ஒரு கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வறுக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நான் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் தேங்காய் கூட நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் நார்மலாக ஜென்ரலாக அந்த டிஷ்ஷில் வந்து கொப்பரை தேங்காய் தான் போடுவாங்க. ட்ரை கோகனட், அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி. இது எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதெல்லாம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகணும். ஆனால் முழுசாக அப்படி தெரியணும். ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்ம கிரேவியில் போடும்போது அந்த முழுசாக இருக்காது, நம்மளுக்கு அந்த செதந்து போயிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போது மிக்ஸி ஜாரில் பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேர்க்கடலை, தனியா இதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பர் ஃபைனாக சாஃப்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம அரைச்சிக்கணும். இது வந்து ஒரு சட்னி மாதிரி இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போது நம்ம இந்த விழுது வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் இருக்கிற நம்ம புளியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெறும் பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த மிக்ஸி எல்லாம் கழுவிட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரிக்காய் முன்னாடி ஃப்ரை பண்ணாமல் இந்த பேஸ்ட் அது நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக எண்ணெயில் கூட வதக்கிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்படி செஞ்சால் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா முழுசாக அப்படி தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பிரிஞ்சியோட இந்த கத்திரிக்காய் கொத்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, அப்புறமா சூடான ரைஸில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை